எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. எல்லா உடலிலும் நோய் தீர்க. எல்லா உணர்வுகளும் ஒன்றுதல் ஆகுக. மகாகவி பாரதி எழுதிய வருதை. அசாம் மாநிலத்தின் குவஹாத்தியில் இருந்து ஒரு 400 மைல்கள் தொலைவில் ஒரு குக்கிராமம். ஓர் நள்ளிரவில் 400 ஆணைகள் 400 யானைகள் பூந்த பிறகு கிராமத்தில் மக்கள் அலறான். யானைகளை எப்படியாவது துரத்துங்கள். காவல்துறை, வனத்துறை, தீயணைப்பு படை என்று 400 யானைகளையும் மக்களும் சேர்ந்து துரத்தி கொண்டு போகும்போது பின்னங்கால் பிடரியில் படும் அளவுக்கு யானைகள் சலிக்க சலிக்க ஓடி பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இறங்கி ஒரு காட்டுக்குள் போனது. வனத்துறைக்கு அப்பத்தான் திக்குச்சு. ஏன்னா வனத்துறையின் பட்டியலில் அப்படி ஒரு காடு இல்லை. 4-5 நாள் கழித்து நிறைய துப்பாக்கிகளோடு காட்டுக்குள் கட்டாயம் தீவிரவாதிகள் தான் இருப்பார்களோ என்று தேடிக்கொண்டு பெரும் பட்டாளம் காட்டுக்குள் போகிறது. நடந்து நடந்து போய் ஒரு பாதி தூரத்தில் பார்க்கிறார்கள். ஒரு சாதாரண ஒற்றைக்கு ஒரு இதை கட்டிக்கொண்டு ஒரு 48 வயது மிக்க ஒரு ஒற்றை மனிதன், அவன் பேர் மொளாய், காட்டுக்குள் உட்கார்ந்திருக்கிறான். காடு என்றாலே தீவிரவாதிகள் வாழுகிற இடம் என்று மிக மோசமாய் நம்பிக்கொண்டிருக்கிறது. நாட்டுக்குள் தேட வேண்டிய தீவிரவாதிகளை காட்டுக்குள் தேடி போய் ஒற்றை மனிதன் முலாயின் மீது அவன் நீட்டுகிறான் துப்பாக்கி. யார் நீ? முலாய். நான் முலாய். முலாய் என்றால் என்னைஸ்ட். ஐயா நான் முலாய். நீ எப்படி உள்ள வந்த? யார் வரைச்சா காட்டுக்குள்ள உன்னை? முலாய் பேச தொடங்குகிறான். அந்த துப்பாக்கி தூக்கி கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு, துப்பாக்கி கொஞ்சம் தள்ளி நான் பேசுறா முலாய். 13 வயது இருக்கும். வருடம் மழை. வருடம் எங்கள் ஊரில் மழை பெய்து வெள்ள சேதம் பெற்று மக்களுக்கு சேதம், உடைமைகளுக்கு சேதம். நான் 13 வயதில் பார்க்கிறேன் ஏராளமான பாம்புகள் செத்து கிடக்கிறது. முளை காலையில் பார்க்கிறான் மனிதர்கள் செத்து கிடப்பதை போல, மனிதர்கள் வீடுகள் எப்படி நொறுங்கி கிடக்கிறதோ அதுபோல ஏராளமான பாம்புகள், விதவிதமான பாம்புகள் செத்து கிடக்கிறது. 13 வயது முளை பாம்புகளை அள்ளி அள்ளி கொண்டு போய் அடக்கம் செய்கிறான். முளை நினைக்கிறான், பாம்புகளின் மரணத்தை தடுத்து விட்டால் ஊருக்குள் வெள்ளம் வருவதை தடுத்து விட முடியும். முளாய் நேராக போகிறான், வனத்துறை இடத்தில் போகிறான். எங்கள் ஊருக்கு பக்கம் பெரிய ஒரு இடம் கிடக்கு, நீங்கள் ஏதாவது மரக்கன்றுகளை தந்தால் நான் அதை நட்டு வைக்கிறேன். வனத்துறை சொல்லிச்சு, அந்த இடம் எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஒன்றும் வராது, அது வேஸ்ட் லேண்ட். ஆமாம், ஒன்றும் வராதுன்ட்டான். ஐயா மூங்கில் வருமாயா? மூங்கில் மரம் வந்தாலும் வரலாம், அதையாவது தாருங்கள். மூங்கில் மரத்தை வாங்கி கொண்டு போய் முளாய் அங்கே வச்சு நட்டு வைக்கிறான். ஆசையோடு முளாய் நட்டு வைக்க மூங்கில் மரம் கொஞ்சம் கொஞ்சமாய் வருகிறது. முளாய் யோசிக்கிறான், வெறும் மூங்கில் மரத்தை மட்டும் நட்டு வைத்தால் ஒரு தோப்பு தானே ஆகும். ஒரு காடு இருந்தால்தான் ஊருக்குள் வருகிற வெள்ளத்தின் சீற்றம் தனியும். ஒரு காட்டை உருவாக்க வேண்டும். குறிப்பு வனத்துறைக்கு தெரியாமல் வேறு தாவரங்களை நட்டு வைக்கிறான். முளாய் நட்ட எந்த மரமும் வரல. ஆனாலும் முளாய் விடவில்லை. அவன் விட்டது படிப்பை. முளாய் விட்டது படிப்பை, தாவர வளர்ச்சியை, காடு வளர்க்கிற முயற்சி அல்ல. பள்ளிக்கூடத்தை மறந்துவிட்டு முதலில் இந்த மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறான் முளாய். ஊருக்குள் வந்து செவ்வெரும்புகளை பிடித்து விட்டு போகிறான். செவ்வெரும்பை கொண்டு வந்து ஊருக்குள் இருக்கிற செவ்வெரும்பை டப்பாவில் போட்டு கொண்டு போய் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கராவில் செவ்வெரும்பை விடும்புகிறான். எறும்பு உள்ளே போனதும் மாற்றம் நிகழ்கிறது மண்ணில். வெறும் எறும்புகள் ஒரு பண்ணை மாற்றம் செய்கிற போது எல்லா தாவரங்களும் நட்டு வைக்கிறான். மண் மாற்றம் அடைந்து ஒரு 1/4 நூற்றாண்டில் ஒரு பல்லுயிர்களும் வாழ்கிற ஒரு அற்புதமான காட்டை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். சிட்டுக்குருவிக்கும் சிற்றெரும்புக்கும் சேர்ந்தே சமைப்போம் என்கிறது தமிழர்களின் அற வாழ்க்கை. அதை முளாய் இப்போத்தான் நடத்தி முடிச்சா இந்த நூற்றாண்டில் முளாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு காட்டை நான் தான் உருவாக்கி வைத்திருக்கிறேன்.
இனி எங்கள் ஊருக்குள் நான் எப்போது இந்த காட்டை நான் உருவாக்கினோனோ, இந்த காட்டுக்குள் எல்லா உயிர்களும், பறவை விலங்குகள் வாழத் தொடங்கியதோ, பாம்புகள் நிம்மதியாய் எப்போது இங்கு இருந்துச்சோ, அதன் பிறகு ஒரு முறை கூட எங்கள் ஊரில் வெள்ளம் வரவில்லை. பெரும் மழை வந்திருக்கிறது. மேடையில் பேசிவிட்டு போகாமல் அது பாடமாகி நாம் குறிப்பாக கல்வியின் மூலம் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கே கொண்டு போக வேண்டும். நான் நெல்லை மாவட்டம் போவேன். ஒரு முறை அதிகாலை 9 மணிக்கு போகிற போது வயலில் ஒரு ஒற்றை கிழவி, கருத்த கிழவி, ஒல்லி கிழவி நின்று கொண்டிருக்கிறாள், கையிலே குச்சி. அவளை சுற்றி 100 பறவைகள், 100 வகையான பறவைகள். நான் பாட்டியிடத்தில் கேட்டேன், நம் வயலில் இத்தனை பறவைகள் மேய்கிறதே, காட்டுக்கு இடைஞ்சல் இல்லையான்னு. கிழவிக்கு கோபம் வந்துச்சு. பக்கவாண்ணா, பக்கம் போனேன். நீ படிச்சிருக்கிறியா அப்படின்னா, படிச்சிருக்கேன். படிச்சிருப்பேன், நல்லா படிச்சிருக்க மாட்டேன். அப்போ சொன்னா, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கவனி, பறவை கவனி அப்படின்னு. பாட்டி, நம்ம வயலில் இருக்கிற பூச்சியெல்லாம் அந்த பறவை சாப்பிடுது பாட்டி. பார்த்தையா, இப்போ பூச்சி மருந்து நான் எனக்கு வேலை இல்லையா, அடிக்க வேண்டிய வேலை இல்லையான்னா. ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுது பாருங்க பாட்டி, அந்த பறவையெல்லாம் எச்சம் கழிக்குது பாட்டி. அங்கே இதுதான் உரம், இப்போ அது காசு போட வேண்டியது இல்லையா? அப்படி கிளவி இயற்கை உரம், இயற்கையெல்லாம் இயற்கையோடு வாழ்ந்தால் செலவில்லை, நோய் இல்லை என்பதை அழகாக சொல்லி முடித்தால், அதை அப்படியே பாடமாக எழுதி பறவைகள் பலவிதம் என்ற ஒரு பாடலை போட்ட பிறகு எப்படி பாடம் படிக்க நம்ம குழந்தைகள் படிக்கிறான்னா, வயலோடு படிக்கிறான், பறவைகளோடு படிக்கிறான், பாட்டியை படிக்கிறான். அப்படியான பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்கை எடுக்கிற வேலையை இன்றைக்கு இந்த குறிப்பாக யாதும் ஊரே நிகழ்ச்சி கட்டாயம் செய்திருக்கிறது. நம்மளுடைய மரபு என்பது ஒரு மாமலை போற்றுகிற மரபு. நதிக்கு நாம் பெண்கள் பேரை வைத்திருக்கிறோம். ஒருவேளை நதிக்கு பெண்களின் பேரை வைத்ததால் தான் இப்படி பால்படுத்தி இருக்கிறோமா என்கிற சந்தேகம் எனக்கு நீண்ட நாள் இருக்கிறது. எல்லாம் பெண்கள் பேரா, கங்கை, யமுனா, காவேரின்னு வச்சு அதை பெண்களை படுத்துகிற எல்லா பாட்டையும் படுத்து அப்படி வீழ்த்திட்டே இருப்போம். எல்லா சடங்குகளில் கழிக்கிறது, உடிக்கிறது எல்லாம் போடுவோம். இந்த சென்னையில் மட்டும்தாங்க எங்கேயும் இல்லாத அளவுக்கு கோயில் குளங்கள் இருக்கு. கோயில் குளங்கள் சென்னையினுடைய மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் 50 குளங்கள் இருக்கு. கோயில் குளம் 50 குளம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. குப்பை மேட்டுக்கும் கேவலமாய் கோவில் குளம் இருக்கு. 50 குளம் சென்னையில். எனக்கும் ஆசை இருக்கு. ஏன்னா நொய்யலிருந்து நான் வர்றேன். நான் நொய்யலை நொய்யலாக மாற்றுவதற்கு தினமும் போராடுகிறேன். நீங்கள் கூவத்தை தேம்சை போல மாற்றுவதற்கு போராட வேண்டும். நீங்கள் தேம்சு நதி மாதிரி மாற்றுறதுக்கு கொஞ்சம் பண்பாட்டு அடையாளம் இருக்கு. தேம்சு நதி கூவ மாதிரி ஆகுவதற்கு முன்பு நன்னீர் தான் அது. தேம்சு நன்னீர் நதி, நன்னீர் மீன்கள். அவன் ஒரு பண்பாடு வச்சிருக்கான். புதுசாக கல்யாணம் மூச்சா பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் நதிக்கரையில் உட்காந்துக்குவோம். அவன் கல்யாணம்லாம் சர்ச்சில் முடிஞ்சிடும், அது வேறு விஷயம். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளையும் முதலில் அப்படி கரையில் உட்காந்துட்டு பொரியெல்லாம் வாங்கி அப்படி போட்டுட்டே பார்த்துட்டே இருப்பான். சாலமனுங்கிற மீன், நன்னீரில் வாழ்கிற மீன், அது எப்போ ஜோடியாக வாழும், பிரியாது, ஜோடியாக வாழும். அது ஜோடி சேர்ந்து அப்படி நீந்துறதை பார்த்தான்னா டி சாலமன். இதுபோல நாங்களும் ஒற்றுமையாக நீண்ட நாள் வாழ்வோம் என்கிறது அவன் பண்பாடு. நதிகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். நதிக்கான பண்பாடு என்பது உயிரியலாக இருக்க வேண்டும். இட்டி சாலமன் அவனுக்கு ஒரு காலத்தில் அங்கே இல்லை. சாலமன் மீன் பூரா செத்து போச்சு, எல்லா தொழிலும் வந்தாச்சு. அவன் உட்காந்து பார்த்துட்டு சாலமன் வராதனால எங்களுக்கு சாலமன் வேண்டும், தொழிற்சாலை வேண்டாம், தூக்கிட்டு போயிட்டான். எங்கே தூக்கி கொண்டு போக? இந்தியாவுக்கு கொண்டு போ. இந்தியாவில் எங்கே கொண்டு போக? திருப்பூருக்கு கொண்டு போ. நம் குழந்தைக்கு வரலாற்றை, சமூக வரலாற்றை, இயற்கையை, அறிவியலை இனி சூழலாய் சொல்லித்தராமல் இங்கே நம்ம ஆட்கள் பூரா பாம்பு வந்துருச்சு தண்ணியில். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் தண்ணி பாம்பு வந்துருச்சு. தண்ணீரில் இருக்க வேண்டிய பாம்புகளும் தவளைகளும் வீட்டுக்கு வருவது நினைத்து
வருத்தப்படுகிற மனிதர்கள் இருக்கும் வரையிலும் சென்னை உருப்படாது. தேம்ஸ் நதியில் நன்னீருடைய உயிர் வேண்டும், எங்களுக்கு தொழிலை விட இந்த இயற்கையும் இயற்கை படைத்திருக்கிற உயிரும் வேண்டும் என்று நினைத்த அதே பண்பாட்டை நம் மண்ணிலிருந்து நமக்கு நம் பாட்டனும் பாட்டியும் கற்றுத்தந்த அறத்திலிருந்து குழந்தைகளுக்கு இனி புதிய வகையான பாடத்தை எப்போது நடத்துவோம் என்கிற நம்பிக்கையோடு நான் கோயம்புத்தூர் போகிறேன். நன்றி, வணக்கம்.